ஐயோ, ஏன்டா படத்துக்கு போவோம்னு நினைச்சு ஒரு படத்துக்கு போனா எதிர்பாராதே எதிர்பாருங்கள் அப்படி சொல்ற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சுங்க. அது என்ன படம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அது என்ன படம்னு பார்த்துருவோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துப்பாக்கி வந்து அபிராமி கையில் வந்து கிடைக்குது, ஒரு கூவத்தில் கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த துப்பாக்கி வந்து நம்ம பரத், அப்புறம் அஞ்சலி நாயர், பவித்ரா லட்சுமி, தலைவாசல் விஜய், அபிராமி இவங்க 4 பேர் வாழ்க்கையிலையும் இந்த துப்பாக்கி எப்படி போய் சேர்ந்து இவங்க வாழ்க்கை இதாகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. அது மனசுல இல்ல இருக்கு. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு தியேட்டருக்கு நம்ம ஒரு படத்தை எதிர்பார்க்காம போய் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா அந்த படம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படமும். இந்த படத்தில் இந்த 4 கேரக்டரோட கதையுமே வேற வேற மணிக்கு தான் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பு என்கேஜிங்காகவே போகும். அந்த ப்ரீ இன்ட்ரோல் வந்து செம்மையாக வச்சுருந்தாப்புல டைரக்டரு. அதனால அவருக்கு ஒரு சல்யூட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓகே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 4 பேரோட கதையிலேயே அந்த துப்பாக்கியோட பங்கு என்னன்றத வந்து கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் காமிச்சிருப்பாரு பாருங்க. உண்மையிலேயே அதுக்கு நம்ம எடிட்டருக்கு நன்றி சொல்லணுங்க. அப்படி ஒரு கட்டு, அப்படி தரமாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தரமான படம். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணா தான் இந்த படங்கள் மணிக்கு இன்னும் தரமான படம் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொக்க படமாக தான் வரும். அதனால் இந்த மாதிரி சின்ன படங்களையும் தேட்டரில் போய் ட்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.